அனைவருக்கும் வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா? இது சாந்தி ஐஏஎஸ் அகாடமி சுரண்டையின் என் இனிய தமிழே இலக்கண வகுப்பு இலக்கண இனிது பகுதியில் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற பகுதி வந்து புணர்ச்சி விகுதிகள். புணர்ச்சி விதிகளை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அதுல விடுபட்டது, அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டதை இன்னைக்கு பேசணும் நோக்கோட இந்த பகுதியை எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு புணர்ச்சி விதியில நம்ம பார்க்க போறோம். புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறது தெரியும். நிலைமொழி ஈறு, வருமொழி முதல் இரண்டும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி அப்படின்னு நம்ம நிரம்ப வகுப்புகள்ல நம்ம பேசியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் சேருகிற பொழுது எந்தவித மாற்றமும் இன்றி புணர்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் சேரும் போது ஏதேனும் மாற்றம் பெற்று தோன்றல், தெரிதல், கெடுதல் என்ற விதி அடிப்படையில புணர்ந்துச்சுன்னா அது பேரு விகார புணர்ச்சி அப்படின்னு படிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விகார புணர்ச்சிகள்ல உயிர் ஈற்று புணர்ச்சி பார்க்கிறோம். உயிர் ஈற்று புணர்ச்சி அது என்ன? உயிர் ஈறு அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. ரெண்டு சொற்களை பிரிக்கிற பொழுது நின்ற சொல்லினுடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தில் முடிந்தால் அதுக்கு பேர் உயிர் ஈறு. அது எப்படி நின்ற சொல் இறுதி எழுத்து உயிர் எழுத்துல முடியும்னா அப்படி முடியாது. ஆனா அதை நம்ம பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் போது நம்ம அப்படி அதை வந்து நம்ம உயிர் எழுத்து இறுதி எழுத்து வருகிற பொழுது அது உயிரீராக எழுதப்படும். இப்ப எடுத்துக்காட்டு போனோம்னா காட்சின்னு ஒரு இடத்துல இருக்குமே, காட்சின்னு ஒரு எழுத்து இருக்கு. இங்க எங்கே உயிர் இருக்கு அப்படின்னு, உயிர் ஈறு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அதுதான் நம்ம தெளிவுபடுத்த போறோம். இந்த இறுதி எழுத்து வந்து உயிர் மெய் எழுத்து. இதை நம்ம பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கலாம்னா இச்சு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். இந்த ஈயத்தான் உயிர் ஈறு அப்படிங்கிறோம். எல்லா சொற்களிலுமே ஒற்றெழுத்த அல்லாத அனைத்து உயிர்மெய் எழுத்துக்களையும் பிரிக்கிற பொழுது இறுதியில் நிற்கிற எழுத்து உயிரெழுத்தாகவே இருக்கும். அதனாலதான் அது பேரு உயிர் ஈறு அப்படிங்கிறாங்க. இப்ப புரியும் நினைக்கிறேன். உயிர் ஈறு என்பது நின்ற சொல்லுடைய ஈற்றெழுத்து புள்ளி இல்லாத அனைத்து உயிர்மெய் எழுத்துக்களையும் பிரித்து பார்க்கும் பொழுது ஈற்று நிற்பது உயிரெழுத்தாக இருக்கும். அதை உயிர் ஈறு என்று சொல்லுகிறோம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப இந்த உயிரீற்று புணர்ச்சியில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா உடம்படுமை புணர்ச்சி பார்க்க போறோம். அது என்ன உடம்படுமை புணர்ச்சி அப்படிங்கிறத நம்ம தெரியணும். இப்ப என்ன சொல்றாங்க புத்தகத்துல அப்படிங்கிறத பார்ப்போம். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிர் எழுத்துகளாய் இருந்தால் உச்சரிப்பின் போது ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். எனவே உடன்படாத இரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடம்படு மெய். 18 மெய்களில் இ யு ஆகிய இரு மெய்கள் மட்டும் உடம்படு மெய்களாக வரும் என்று சொல்றாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு எழுத்தை ரெண்டு வார்த்தைகளை சேர்க்கிற பொழுது மெய் எழுத்துகள் தோன்றும், இனமிகள் தோன்றும். இந்த மாதிரி இல்லாம சம்பந்தமே இல்லாம ஒரு எழுத்து வருவது போல இருக்கும். அப்படி வருவது போல இருக்கிற எழுத்து வந்து ரெண்டு எழுத்துகள் இருக்கு. ஒன்று இ என்கின்ற மெய் எழுத்தும் யு என்கின்ற அந்த மெய் எழுத்தும். அது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ஒண்ணு பார்ப்போம். ஒரு சொல்லாட்சி இருக்கு. இப்ப காட்சி அழகு அப்படின்னு ஒரு சொல்லாட்சி இருக்கு. காட்சி அழகுன்னு ஒரு சொல்லாட்சி இருக்கிற பொழுது இங்க நமக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த ஈறு நம்ம பார்க்க வேணும். ஈறு பார்க்கும்போது உயிர் எழுத்துக்கள்ல இ இ ஐ அப்படின்னு ஒரு நிலைமொழி ஈட்டுல இ இ ஐ அப்படின்னு முடிஞ்சு வருமொழி முதல்ல உயிரில் தொடங்கினால், உயிரெழுத்தில் தொடங்கினால் அப்ப இடையில வந்து நமக்கு எகர உடம்படுமை தோன்றும். இ எகர உடம்படுமை அப்படிங்கிறது இ. அதே மாதிரி இது இல்லாத இடங்கள்ல என்ன வரும் அப்படின்னா யூ உடம்படுமை தோன்றும். எப்படி? நிலைமொழி ஈட்டுல இ இ ஐ அல்லாத மற்ற உயிர் எழுத்துக்கள் வருகிற பொழுது வருமொழி முதல்ல உயிர் வந்தால் இடையில வந்து யூ என்கின்ற உடம்படு மெய் தோன்றி புணரும். இதுதான் என்ன. அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏகார ஈறு வருகிற பொழுது யகர உடம்படுமையும் வரும், வகர உடம்படுமையும் வரும். இதை நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நீங்க இங்க போயிட்டு வாங்க. இப்ப பாருங்களேன். இப்ப நம்ம பார்க்க போறோம் உடம்படுமையில பார்க்க போறோம். காட்சி அழகு அப்படின்னு பார்க்க போறோம். காட்சி கூட்டல் அழகு இருக்கு, புத்தகத்திலே இருக்கு. காட்சி கூட்டல் அழகு இருக்கு. நம்ம இங்க பாருங்க விதி என்ன சொல்லுது பாருங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்துக்களாய் இருந்தால் உச்சரிப்பின் போது ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். நீங்க இங்க பாருங்க நிலைமொழி ஈட்டுல இச்சு கூட்டல் ஈ இருக்கிறது, வருமொழி முதல்ல ஆ இருக்கு. இப்ப ஆ இருக்கும்போது நமக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லு பாருங்க. எனவே உடன்படாத இரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்க வருமை உடம்படு மொய். இப்ப இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப காட்சி கூட்டல்
அழகு அப்படின்னு எழுதணும்னா சேர்த்து எழுதுகிற பொழுது ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. அப்ப அந்த தடுமாற்றத்துக்கு எடுக்கிறாங்கன்னா ஈ என்கின்ற உடன்படுமை தோன்றுகிறது. ஈ என்கின்ற உடன்படுமை தோன்றுச்சு. இப்படி தோன்றுகிற பொழுது என்ன ஆகும்னா காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு இப்படி வருது. இப்ப நீங்க சேர்த்து எழுதுகிற பொழுது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இது என்னவாக மாறுகிறது? யா என்று மாறுகிறது. இப்ப பாருங்க காட்சி அழகு. இப்ப பாருங்க அது காட்சி அழகாக காட்சி அழகு அப்படின்னு நமக்கு உணர்கிறது. இது யகர உடம்படுமை உணர்ச்சி. அதே மாதிரி வேணும் ஒன்னே பார்ப்போம். இப்ப பாருங்களேன் தீ அணைப்பான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தீ அணைப்பான் இது பாருங்க. இதை தீ அப்படிங்கிறது என்ன? இத்து கூட்டல் ஈ. நம்ம என்ன பார்த்தோம்னா முதல்ல ஈய பார்த்தோம், இப்ப ஈய பார்க்கலாம். இப்ப ஈ அப்படிங்கிறது வருது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா தீ கூட்டல் அணைப்பான் அப்படின்னு எழுத போறோம். தீ கூட்டல் அணைப்பான் அப்படிதான் நம்ம பிரிக்க முடியல. இப்ப சேர்த்து எழுதுகிற பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிறது போகும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐவழி எவ்வும் என்ற விதிப்படி. இப்ப தீ இருக்கு, தீ போட்டு அணைப்பான் எழுதணும்னா அணைப்பான் எப்படி வரும்? வர முடியாது. அப்ப என்ன செய்யுது? அந்த தடுமாற்றம் வருகின்ற பொழுது இடைவெளி இல்லாம நிரப்புவதற்காக யகர உடன்படுமையாகிய ஈ தோன்றுகிறது. இப்ப பாருங்க ஈ கூட்டல் அ யா தீ அணைப்பான். இது ஈகார ஈற்று உடம்படுமை உணர்ச்சி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐகார ஈறு. ஐகார ஈறு ஏன்னா நம்ம 3 ஈறு பார்த்தோம். உயிர் ஈர்ல 3 ஈறு பார்த்தோம். யகர உடம்படுமைக்கு 3 ஈறு வரும்னு பார்த்தோம். இ இ ஐ. இப்ப ஐகார ஈருக்கு பார்க்கும்போது கலை அறிவு. கலை அறிவுங்கிறத எப்படி பிரிப்போம்? கலை கூட்டல் அறிவு அப்படின்னு பிரிக்கிறோம். இப்ப இங்க என்ன இருக்கு? இல்லு கூட்டல் ஐ இருக்கிறது. அப்ப ஐ வந்தா என்ன நமக்கு என்ன வரணும்? உடம்படுமை யகர உடம்படுமை வரணும். இங்க பாருங்க கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு கலை அறிவு என்று மாறுகிறது. இது ஐகார ஈறு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வரின் வகுப்பு. ஏனை உயிர்கள்ல பார்ப்போம். ஏனை உயிர்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா மாவிளைன்னு ஒரு சொல்லாட்சி இருக்கு. மாவிளை எப்படி பிரிக்கலாம்? மா கூட்டல் இலைன்னு பிரிக்கலாம். மா கூட்டல் இலைன்னு பிரிக்கலாம். இம் கூட்டல் ஆ. இப்ப ஆ என்பது ஈயும் கிடையாது, ஈயும் கிடையாது, ஐயும் கிடையாது. அப்ப இது பிற உயிரெழுத்து. பிற உயிரெழுத்து வருகிற பொழுது நமக்கு என்ன தோன்றணும்? வகர உடம்பெடுமை தோன்றணும் அப்படிங்கிறது தான் விதி. அந்த அடிப்படையில நீங்க பார்த்துட்டீங்கன்னா இப்ப பாருங்களேன் இவ்வு கூட்டல் ஈ என்னவாகுது? வியா மாறுகிறது. அதுதான் இங்கே மா இவ் கூட்டல் இலை. இவ்வு கூட்டல் ஈ வியாகி மாவிளை என்றாகிறது. இது ஏனை உயிர் ஈறு. பாருங்களேன் அதுக்கு அடுத்து பாருங்களேன் அதே மாதிரி இன்னொன்றையும் பார்த்துருவோம். இப்ப ஆகார ஈறு நம்ம பார்த்தோம். இப்ப ஊகார ஈறு. ஆகார ஈறு ஊகாரம் இல்ல, ஈ ஈ ஐ அல்லாத எந்த உயிராக இருந்தாலும் பரவாயில்ல. உங்க எடுத்துக்காட்டுகளுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. இப்ப பூ கூட்டல் அழகுனா எப்படி பிரிக்க முடியும்? பூ கூட்டல் அழகுன்னு தான் பிரிக்க முடியும். ஆனா சேர்கிற பொழுது பூ அழகுன்னு வருது. எப்படி வந்துச்சு? அப்ப ஏனை உயிர் வருகிற பொழுது இப்பு கூட்டல் ஊ என்று வருகிற பொழுது உடம்பெடுமை என்னவா தோன்றணும்? இவ் தோன்ற வேண்டும். அப்ப இவ்வு தோணுனா இவ்வு என்கின்ற மெய்யெழுத்து அ என்கின்ற உயிரோடு உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வா தோன்றுகிறது. அப்படிதான் என்ன ஆகுது? இங்க பூ அழகு பூ அழகு என்று மாற்றம் பெறுகிறது. இதுவும் உடம்பெடுமை உணர்ச்சி. இது வகர உடம்பெடுமை பயிற்சி. நீங்க பாருங்களேன் இப்ப சில இடத்துல நான் என்ன சொன்னோம்னா விதி என்ன சொல்றதுன்னா ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வும் ஏ முன். அடுத்த நிகழ்வு ஏ முன் இவ் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் அப்படிங்கிறார். ஐவழி ஒன்று ஏனை உயிர். அப்புறம் ஏ என்கின்ற ஒரு எழுத்து என்ன செய்யணும்? இவ் இருமை வரும். அது யக உடம்படுமையாக வரும், வகர உடம்படுமையாகவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சான்று சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சேய் கூட்டல் இழை என்று எழுதுகிற பொழுது சேய் கூட்டல் சேய் கூட்டல் பாருங்க சேய் கூட்டல் இலை என்று எழுதுகிற பொழுது சே கூட்டல் இலை அப்படிதான் நம்ம பிரிக்கணும். ஆனா இதை என்ன செய்யறோம்?
சே இலை எப்படி பிரிக்கும்னா சே கூட்டல் இலை நம்ம பிரிக்கிறோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இச்சு கூட்டல் ஏ இருக்கு, இச்சு கூட்டல் ஏ இருக்கு. இந்த இடத்துல என்ன உடன்படுமை தோன்றுகிறது அப்படின்னா இ தோன்றி சே இலை என்றாகிறது, சே இலை என்றாகிறது. இதிலே இவ்வு தோன்றினா சே விலை என்றாகும். எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு சொல்லாட்சி பார்க்காங்க சேவடி, சேவடிங்கிறது சே கூட்டல் அடி. இங்கே பாத்தீங்கன்னா இச்சு கூட்டல் ஏ இருக்கிறது. இங்கே ஏ வரும்போது ஏனே உயிர் வந்திருக்கு. இதுல ஏ வருகிற பொழுது இது என்ன சொல்றது, இவ் இருமையும் வரும், ஏகாரத்துல இவ் இருமையும் வரலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி அடிப்படையில் இந்த இடத்துல இவ்வு தோன்றி சேவடி என்றாகிறது. இப்ப உடம்படுமையை பொறுத்தவரை 3 விதிகள் சொல்றாங்க. ஒன்று இ ஐவழி எவ்வும், ஏனை உயிர்வரின் வவ்வும், ஏகாரம் இருந்தால் இருந்து யகர உடம்படுமையும் வகர உடம்படுமையும் தோன்றும் என்கிறதா இந்த உடம்படுமையினுடைய விதிகள். இதை நீங்க நல்லா உற்று கவனித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையா புரியும். கவனமா பார்த்துக்கங்க. இதை 100 ரூபாய் சொல்றத ஒரு முறை வேணா நான் 500 முறை சொல்லிடுறேன். பாருங்க, இ ஐவழி எவ்வும் ஒரு விதி, ஏனை உயிர்வரின் வவ்வும், ஏ முன் இவ்விருமையும் உடம்படுமை என்றாகும் அப்படிங்கிறதா இந்த நன்னூற்பா. இதை புரிஞ்சுக்கிட்டு இதையும் நீங்க மரணம் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். அடுத்த நம்ம விதியை போய் பார்ப்போம். என்ன புணர்ச்சின்னு பார்ப்போம். குற்றியல் உர புணர்ச்சி. குற்றியல் உர புணர்ச்சி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். குற்றியல் உரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குற்றியல் உரம் என்பதற்கு குறுகிய உகரம் என்று பொருள். குறுகியது என்ன, ஒரு எழுத்து இயல்பு நிலையிலிருந்து மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழித்தால் அது பேரு குறுகியது. அதுதான் குறுகிய உகரம் அப்படிங்கிறாங்க. அப்ப எது குறுகி ஒழிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குசுடு துகுரு, கு சு டு டு பு ரு, இந்த 6 உயிர்மை வல்லின உயிர்மை எழுத்துகளும் 6 இடங்கள்ல தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். சான்றா சொல்றனே, இப்ப இந்த எழுத்தை நீங்க தனித்து சொன்னீங்க அப்படின்னா இது கு என்று ஒழிக்க வேண்டும். இந்த எழுத்தை தனித்து சொல்லுகிற பொழுது கு என்று ஒழிக்க வேண்டும். இதுவே ஒரு நெடில் எழுத்தை முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா இதனுடைய ஒளி அளவு கு என்று குறுகி ஒழிக்கும். கு என்பதற்கும் மாத்திரை அளவு குறைகிறது, தெரிகிறதா? அதை இப்படி குறைந்து ஒழிச்சா அது பேரு குற்றிய லுகரம். இங்கே குற்றியலுகரம் என்பது வல்லின உயிர்மை, உகர வல்லின உயிர்மை எழுத்துக்கள் அந்த 6 மட்டும்தான் 6 இடங்கள்ல குடிக்கும். அது எங்கே குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு உயிர் தொடர் குற்றியலுகரம், ஒன்னு உயிர் தொடர். வயிறு அப்படின்னு எழுதி காமிச்சிங்களேன், இது பேர் உயிர் தொடர். ஒன்றுக்கு மேற்பட்ட 2ற்கு மேற்பட்ட எழுத்து இறுதி எழுத்துல உகரம் வந்துச்சுன்னா, வல்லின உகரம் வந்துச்சுன்னா அது பேரு உயிர் தொடர். அது பேரு நெடில் தொடர். நெடில் தொடர்ங்கிறது இரண்டாவது உள்ளது நெடில் தொடர். நெடில் தொடர்ங்கிறது ஒரு நெடில் எழுத்தை அடுத்து ஒரு நெடில் எழுத்தை அடுத்து குசுடுது ஒரு ஏதேனும் ஒன்று வந்துச்சுன்னா அது பேரு நெடில் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர், நெடில் தொடர், வன் தொடர். வலின எழுத்தை எடுத்து குசுடுது ஒரு வந்துச்சுன்னா அது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து இருக்கும். அதுக்கு வன் தொடர் குற்றியலுகரம். அது போலவே மென் தொடரும். மெல்லினத்தை எடுத்து குசுடுது ஒரு வந்துச்சுன்னா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். அது பேர் மென் தொடர் குற்றியலுகரம். அதுக்கடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைநிலை மெய்யெழுத்து அதற்கு அடுத்தபடியாக குசுடுது ஒரு வந்துச்சுன்னா அந்த குசுடுது ஒரு அந்த உயிருக்கு அந்த குற்றியலுகரம் அந்த உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். அது போல இறுதியில ஆயுத எழுத்து அதனை தொடர்ந்து இந்த குசுடுது ஒரு வந்துச்சுன்னா அந்த உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். இந்த 6 இடங்களில் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழித்தால் அதற்கு பேரு குற்றியலுகரம். அந்த குற்றியலுகரம் புணர்கிற பொழுது என்னவாக மாறுகிறது அப்படிங்கிறத இந்த வகுப்புல நம்ம பார்க்கணும். நீங்க பாருங்க என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமே. குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வறுமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வறுமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா மாசற்றார் அப்படின்னு ஒரு சொல்லாட்சியை கொடுத்திருக்காங்க. மாசற்றார் சொல்லாட்சியை எப்படி பிரிக்கலாம்? மாசு கூட்டல் அற்றார்னு பிரிக்கலாம்.
இப்ப நிலைமொழி ஈர பார்க்கிற பொழுது இது குசுடுதூர் வந்திருக்கா, இது குற்றியல் உகரமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். குற்றியல் உகரமான்னு முடிவு பண்ணாதான் நம்ம அதுக்கடுத்து அந்த விதியை நம்ம பயன்படுத்த முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறிலே அடுத்து குசுடுதூர்ல ஒரு எழுத்து வந்து மாசு என்று வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இது நெடில் தொடர் குற்றியலுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். அப்ப நெடில் தொடர் குற்றியலம் பார்த்துட்டு வறுமொழி முதல்ல பார்க்கணும். முதல்ல நிலைமொழி ஈறு குற்றியலகரமான்னு நம்ம உறுதிப்படுத்திட்டு வறுமொழி முதல்ல பார்க்கலாம். வறுமொழி முதல்ல உயிர் வந்தால் உயிர் வரின் உக்குரல் மெய்வெட்டோடும் அப்படின்னு விதி சொல்லுகிறது. இங்க என்ன சொல்றாங்க, குற்றியலுகர சொற்களின் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வறுமொழியில் உள்ள வறுமொழி முதலில் உள்ள உயிரோட்டத்துடன் புணரும் போது தான் ஏரியை மெய்யை நிறுத்தி உகரம் மறையும், பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வறுமொழி முதலெழுத்து ஆகிய உயிரோட்டத்துடன் புணரும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம இப்ப எளிமையாவே சொல்லிடலாம். நமக்கு நிலைமொழி ஈர்ப்புல உகரம் வந்து வறுமொழி முதல்ல உயிர் வந்தால் நிலைமொழி ஈர்ப்புல இருக்கிற உகரம் கெட்டுரும். அப்படி பார்த்துட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மாசு அப்படிங்கிறது எப்படி வரும், மா இச்சு கூட்டல் உ, இதான் மாசு. இத மாசை எப்படி பிரிக்கிறோம், என்ன சொல்லுது, உயிர் வரின் வறுமொழி முதல்ல உயிரெழுத்து இருந்தா நிலைமொழி ஈட்டு இருக்கிற உகரம் கெட்டு புணரும். உகரம் கெட்டு புணரும் போது என்ன ஆகுது, மாச் கூட்டல் அற்றார் என்று வருகிறது. மாச் கூட்டல் அற்றார் என்று வருகிறது. இப்ப என்ன விதி என்ன சொல்லுது, இறுதியில் பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வறுமொழி முதலாளத்தாகிய உயிரிழத்துடன் புணரும் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன செய்யணும், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இச்சு கூட்டல் அ ச தோன்றி மாசற்றார் என்று புணர்கிறது. இது குற்றியலுகர பயிற்சி. குற்றியலுகர பயிற்சிக்கு ரொம்ப எளிமையா நினைவு வச்சுக்கிறது, நிலைமொழி ஈறு குற்றியலுகரம் வந்து வறுமொழி முதலில் உயிர் வந்தால் நிலைமொழி இருக்கிற உகரம் கெடும். உகரம் கேட்டுட்டா ஒரு மெய் எழுத்து இருக்கும். அதுக்கடுத்து வறுமொழி முதல்ல உயிர் இருக்கும்போது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி சேர்ந்து உணரும். இந்த நிகழ்வு வந்து இதை மட்டும் நீங்க நினைவு வச்சுக்கோங்க. குற்றியலுகரம் வந்துச்சுன்னா உகரம் கெட்டுரும், அப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி அது திரிந்து உணரும். அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப நம்ம தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இதுல இல்லை. நீங்க பாருங்க, இப்ப பார்த்தாச்சு. இப்ப உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியை நம்ம பார்த்துட்டோம். அதுலயே நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம், குற்றியலுகரத்திலேயே என்னன்னா நம்ம இப்படியே இப்ப குற்றியலுகரத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னும் உயிர் வந்தால் பார்த்தோம். அப்போ உயிர் வராமல் வேற ஏதாவது வந்தா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி வருகிற பொழுது நிலைமுறை ஈட்டுல குசுடு துபுரு என்று சொல்லக்கூடிய 6 எழுத்துக்கள்ல இட்டு இற்று இந்த 2 எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வந்து வறுமொழி முதல்ல உயிர் வரலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்படி இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா இற்று என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வறுமொழியோடு சேர்கிற பொழுது ஒற்று இரட்டித்து புணரும். யாரா ஒற்று வந்துச்சுன்னா அது இரட்டித்து புணரும். எப்ப வறுமொழி முதலில் உயிர் வரலைனா அப்பதான் பார்க்கணும். வறுமொழி முதல்ல உயிர் இல்லை அப்படின்னு மட்டும் நீங்க உறுதிப்படுத்தினா போதும். இப்ப பாத்தீங்கன்னா வீடு கூட்டல் தோட்டம் அப்படின்னு வருது. வீடு அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். இங்க 2 விஷயம் இல்லை, நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்படி வருகிற பொழுது வறுமொழி முதலில் உயிர் வராமல் இருந்துச்சுன்னா, வறுமொழி முதலில் உயிர் வரவில்லை என்றால் அது தாரா ஒற்று இரட்டித்து புணரும். இதை மட்டும் நினைவு வச்சுங்க. இப்ப வீடு கூட்டல் தோட்டம், வீடுங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம், வறுமொழி முதல்ல உயிர் வரல. அப்படி வரலினா இங்க நிலைமொழி என்ன இருக்கோ அது இரட்டித்து புணரும். இங்க பாத்தீங்கன்னா வீடு என்பது வீட்டு தோற்றம் என்று இரட்டித்து புணரும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா காடு அப்படின்னா காடு கூட்டல் மரம் காட்டு மரம். அதே மாதிரி முரடு கூட்டல் காலை முரட்டு காலை, பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை, சோறு கூட்டல் பானை சோற்று பானை, ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர். இது எல்லாமே உயிர் தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து உயிர் அல்லாத வறுமொழி வந்துள்ளதுனால தாரா விட்டு இரட்டித்து வந்திருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். இது 4 நெடில் தொடர், இது எல்லாமே நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்ப நம்ம பார்க்கும்போது உயிர் தொடர் குற்றியலுகரம். வயிறு கூட்டல் பசி என்று வருகிற போது இந்த ஒரு குறில் எழுத்து 2 குறில் எழுத்து 2 குறில்களை அடுத்து எத்தனை 2க்கு மேற்பட்ட குறில்களை அடுத்து குசுடுதூர் வந்துச்சுன்னா அது பேர் உயிர் தொடர் குற்றியலுகரம். இங்க வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி என்றா இருக்கு, கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி என்றா இருக்கு. என்ன நூற்பா சொல்லுது பார்த்தோம்னா, நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் தாரா ஒற்று இரட்டும் வேற்றுமைகவே அப்படின்னு சொல்லுது. நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரம், நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரம் வந்துச்சுன்னா இங்க இருக்கிற ட ர ஒட்டு இரட்டித்து புணரும். இவ்வளவுதான் விஷயம். நம்ம அடுத்த புணர்ச்சி நம்ம பார்க்க போறோம், முற்றியலுகர புணர்ச்சி. முற்றியலுகரம்னா என்ன, முழுமை பெற்ற உகரம். முழுமை பெற்ற உகரம்னா குசுடுதூர் அல்லாத எல்லா உகரங்களும் முழுமை பெற்ற உகரம். அப்ப குசுடுதூர் முற்றியலுகரம் கிடையாதா அப்படின்னா தனி கூர்ல அடுத்து குசுடுதூர் வந்தா அதுவும் முற்றியலுகரம் தான். அதை மட்டும் நீங்க நினைவு வச்சுக்கோங்க. எல்லா உகரங்களும்
குசுடுது வரலாத எல்லா உகரங்களும் முற்றுகரங்களே. தனிக்குறளை அடுத்து வரக்கூடிய குசுடுது உரி ஏறிய உகரங்கள் அனைத்தும் முற்றுகரங்களே. அதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன சொல்றாங்க விதி அப்படின்னு கேட்டோம்னா, ஏற்கனவே என்ன விதி இருக்கிறது, குற்றியல் உகரத்துக்கு என்ன விதி இருக்கிறதோ அதே விதிதான் இங்கே முற்றிய உகரத்துக்கும் என்று சொல்றாங்க. அதுக்கு என்ன விதி என்ன, முற்றும் அற்று ஒரோ வழி அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் பார்ப்போமே. வரவு அறிந்தான் என்று ஒரு வார்த்தை இருக்குது. இப்ப முற்றும் அற்றோ ஒரோ வழியும் போது ஏற்கனவே குற்றியல் உகரத்துக்கு என்ன விதியோ அதே விதின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வரவு கூட்டல் அறிந்தான் பார்க்கும்போது குற்றியல் உகரத்துக்கு என்ன விதி, நிலைமொழி ஈட்டுல உகரம் வந்து வறுமொழி முதல் உயிர் வந்தா நிலைமொழி ஈட்டு உகரம் கெடும். இப்ப குற்றியல் உகர புணர்ச்சி போலவே முற்றுகரத்துக்கு என்ன வரும்னா, நிலைமொழி ஈட்டுல உகரம் வந்துச்சுன்னா உகரம் கெட்டுரும். அதே விதி. அது பாத்தீங்கன்னா வரவு கூட்டல் அறிந்தான் என்று இருக்கு. இங்க பாருங்க, வரவுங்கிறது இவ்வு கூட்டல் ஊ, இங்க உகரம் கெட்டுரும். அப்ப என்ன ஆகும், வரவு கூட்டல் அறிந்தான் என்று வரும். வரவு கூட்டல் அறிந்தான்ல இப்ப இவ்வு கூட்டல் ஆ வா வாங்கி வரவறிந்தான் என்று மாறி வரும். இது முற்று உர புணர்ச்சி. நூற்பா என்ன சொல்லுது, முற்றும் அற்றோ ஒரோ வழி என்று சொல்லுகிறது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். சரி, ரைட். அதுக்கடுத்து இயல்பு ஈறு விதி ஈறு அப்படின்னு ஒரு வகையான புணர்ச்சி இருக்கு. நம்ம ஏற்கனவே இதை பார்க்கல, இப்ப பார்க்கணும். என்ன சொல்றான்னு பார்ப்போம். இயல்பு ஈராகவோ விதி ஈராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் கசதப என்னும் வல்லினமைகளை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும் போது அவற்றிடையே வல்லற்று மிகுந்து புணரும். இப்ப பாருங்க, இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பள்ளி கூட்டல் தோழன் இருக்கு. பள்ளி கூட்டல் தோழன் போகும்போது வருமொழி முதல்ல வல்லினம் காசா தவா வந்துச்சுன்னா நிலைமொழி இடையில வந்து என்ன செய்யும், அதுக்கு இனமான வல்லின எழுத்து மிகும் என்பது இயல்பு. அதான் இயல்பு ஈறு. வேற ஒன்று இயல்பு ஈறுன்னா என்ன விதியோ இயல்பான விதிப்படி, இயல்பான விதிப்படி நிலைமொழி ஈட்டுல வல்லினம் வந்துச்சுன்னா காசாதா வந்துச்சுன்னா அதுக்கு இனமான மெய்யெழுத்து சேரும் என்பது இயல்பு ஈறு. இங்க பாத்தீங்கன்னா விதி ஈறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விதி ஈறு வந்து மகர ஒற்று வந்துச்சுன்னா மகர ஒற்று என்ன செய்யும், அது தூர போயிட்டு புதுசா ஒண்ணு உருவாகும். அது பேரு விதி ஈறு. மகர கிளவி துவரக்கெட்டு அப்படிம்பாங்க. ஒரு நிலைமொழி ஈட்டுல மகரம் வந்துச்சுன்னா அதை வந்து வறுமொழியோட சேருகிற பொழுது அது இல்லாம போயிடும். இல்லாம போயுமா கெட்டுரும். கெட்டுட்டு என்ன ஆகும்னா வேற இடத்து புதுசா தோன்றலாம், தோன்றாமலும் இருக்கலாம். அது நீங்க பார்த்தா தெரியும். இப்ப நிலம் கூட்டல் தலைவன் என்று பார்க்கும்போது விதி ஈறு என்ன சொல்லுகிறது, மகரம் கெட்டு என்ன செய்யுது, நில கூட்டல் தலைவர் நில தலைவர் என்று மாறிவிடுகிறது. அப்ப ஒரு வல்லினமை காசாதாவை வந்து அதற்கு இனமான வல்லினம் சேருவது என்பது இயல்பு. சம்பந்தம் இல்லாம வேறொரு மெய் வந்து சம்பந்தம் இல்லாம கூடாது. மகரமை வந்தா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அது மாற்றம் பெற்று புணரும். அதுக்கு இனமானது வராம வேறொரு இடத்து வந்து புணரும். இதுக்கு பேரு விதி ஈறு, விதிப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு சான்று சொல்றோம்னே, திரை கூட்டல் படம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, திரைப்படம் இங்க பாத்தீங்கன்னா காசாதாவா வந்திருக்கு வருமொழி முதல்ல. அப்போ காசாதாவா வந்து அதுக்கு இனமான இப்பு சேரும் என்பது இயல்பு. அதான் திரைப்படம். இது இயல்புனும் விதியினும் வந்திருக்கு. நம்ம என்ன சொல்றாங்க, இயல்புனும் விதியினும் நின்ற உயிர்மும் காசாதாவா மிகும் என்னும் விதிப்படி திரைப்படம் என புணர்ந்தது. எளிமையா நம்ம புரிஞ்சிச்சு. இங்க பாத்தீங்கன்னா மரக்களம். மரக்களத்தை எப்படி பிரிக்கலாம்னா மரம் கூட்டல் களம் என்று பிரிக்கிறோம். இங்க என்ன செய்யறோம், மவ்வீறு ஒற்று ஒளிந்து, மவ்வீறு ஒற்று நிலைமொழி இருக்கிற மகரம் கெட்டு, உயிர் ஈறு ஒப்பவும், அதுக்கடுத்து என்ன இருக்கு, ரா வந்திருக்கு. அப்போ உயிர் ஈட்டு ஆ வந்திருக்கு. அப்ப அதுபடி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மும் காசாதாவா மிகும். அப்ப வருமொழி முதல்ல காசாதாவா வந்துச்சுன்னா இப்ப களத்துக்கு முன்னாடி இக்கு தோன்றி மரக்களம் என்றாகும். இது விதியினும் அது இயல்பினும் என்ற விதி. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அடுத்த புணர்ச்சி வந்து பூ பெயர் புணர்ச்சி. பூ பெயர் புணர்ச்சி நிலைமொழி ஈட்டுல பூ வந்து புணர்ந்துச்சுன்னா எப்படி வரும், மறுமொழி முதலோடு சேர்க்கிற பொழுது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான். இது ரொம்ப எளிமையான விஷயம் தான். பூ அது என்ன சொல்லுன்னு பார்ப்போமே. பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க, பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வருமொழி முதலில் வல்லின மெய்யெழுத்துகள் வரும்போது வல்லின மெய் புகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றுக்கு இனமான மெய் மிகுதலும் ஒன்று. வல்லினமும் புகும் இனமிகளும். இனமிகள் என்பது வல்லினம் இருந்துச்சுன்னா வல்லினுக்கு இனமிகள் என்ற பிரிவு மெல்லினமும் புணரும். அதுக்கேற்ற மாதிரி மெல்லினமும் புணரும் அப்படிங்கிற விஷயம். பூப்பேர் முன்னாடி வருமொழி முதல்ல பூப்பேர் நிலைமொழி நின்று வருமொழி முதல்ல சேருகிற பொழுது காசாதம் வந்துச்சுன்னா அதனுடைய வல்லின ஒற்றுகளும் சேரலாம், மெல்லின ஒற்றுகளும் சேரலாம். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பூ கூட்டல் கொடி சேர்த்தோம்னா பூக்கொடி என்றும் எழுதலாம், பூங்கொடி என்றும் எழுதலாம். பூ கூட்டல் சோலை பூச்சோலை என்றும் எழுதலாம், பூஞ்சோலை என்று எழுதலாம். அப்போ வல்லினமும் வரலாம், மெல்லினமும் வரலாம். வல்லினம் என்பது அதனுடைய இயல்பா வரக்கூடியது, மெல்லினம் என்பது இனமிகள் என்ற அடிப்படையில வரக்கூடியது. அப்போ பூங்கொடியை பொறுத்தவரை ரெண்டு வல்லினமும் வரும். காசாத வருமொழி முதல்ல நிலைமொழி ஈட்டுல பூ என்று வந்து வருமொழி முதல்ல காசாதாவா வந்துச்சுன்னா
அது வல்லின மெய்யாகவும் வரலாம், மெல்லின மெய்யாகவும் வரலாம் என்பதை மட்டும் நினைவு வச்சுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இங்க என்ன சொல்றது? பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். இன மென்மையானது மெல்லெழுத்துகளும் தோன்றும், மென்மையான எழுத்துகளும் தோன்றும், மெல்லின எழுத்துகளும் தோன்றும் என்பதான் முக்கியம். அப்ப என்ன அர்த்தம்? வல்லின எழுத்துகளும் தோன்றும், மெல்லின எழுத்துகளும் தோன்றும் அப்படின்னு போதும். இப்ப பாத்தீங்கன்னா மெய் ஈற்று புணர்ச்சி. மெய் ஈற்று புணர்ச்சி என்ன செய்யணும் பார்ப்போம். நிலைமொழியின் ஈற்றின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக நிற்க வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்துடனும் சேரும் புணர்ச்சியை மெய்யீற்று புணர்ச்சி அப்படிங்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் உயிரீற்று புணர்ச்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப பாக்குற மெய் ஈற்று புணர்ச்சி. நிலைமொழி ஈர்ல புள்ளி எழுத்து வரும், வருமொழி முதல்ல என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். இப்ப என்ன நடக்குன்னு பார்ப்போமே. வாயொலி அப்படின்னு ஒரு சொல்லாட்சி இருக்கு. இது எப்படி பிரிக்கலாம்? வாய் கூட்டல் ஒளின்னு பிரிக்கலாம். பிரிச்சோம்னா இங்க என்ன இருக்கு? ஈ கூட்டல் ஓ யோ என்று மாறுகிறது. வேற ஒண்ணும் கிடையாது. இங்க உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி வாய் கூட்டல் ஒளி வாயொலி என்றானது. இதுல ஒண்ணும் நம்ம நிரம்ப சிரமப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சியை பொறுத்தவரை வருமொழி முதல்ல நிறைமொழி ஈட்டுல மெய் வருமொழி முதல்ல உயிர் வந்துச்சுன்னா அது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி புணரும் என்பதுதான் விதி. வேற ஒண்ணும் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா மண் கூட்டல் அதே மாதிரி இது உயிர் வந்துச்சுன்னா, இப்ப வேற ஒண்ணு வந்துச்சுன்னா மண் கூட்டல் மகள் என்பதில் நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலும் மெய்யெழுத்தாக நிற்க இயல்பாக புணரும். இப்ப உயிர் வந்தா உடல் மேல் உயிர்வது ஒன்றுவது இயல்பு. வருமொழி முதல்ல உயிர் வராமல் மெய்யெழுத்து வந்துச்சுன்னா, உயிர் மெய் வந்துச்சுன்னா அது இயல்பாகவே புணரும். மண் கூட்டல் மகள் மண்மகள் என்று இயல்பாகவே புணரும். புரிஞ்சிச்சா? இதுதான் மெய்யீட்டு புணர்ச்சி. அதுக்கடுத்து தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி இது என்னன்னு பார்ப்போம். நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழியின் முதலெழுத்தாக இருப்பின் நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டித்துக் கொள்ளும். பாருங்க, நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நிலைமொழி பார்த்தோம்னா கல்லதர் அப்படின்னு ஒரு இருக்கு, கல் அதர்னு ஒண்ணு இருக்கு. அப்படி வருகிற பொழுது என்னன்னா நம்ம எப்படி பிரிக்கிறோம்? கல் கூட்டல் அதர்னு பிரிக்கும். ஆனா இது என்ன சொல்லுது அப்படின்னா வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப நிலைமொழியில வருமொழியில உயிரெழுத்து வருகிற பொழுது நிலைமொழியில இருக்கிற ஒற்று இரட்டித்து புணரும். எப்ப? தனிக்குறிலே அடுத்து ஒற்றெழுத்து வந்து வருமொழி முதலில் உயிர் வந்தால் அந்த ஒற்று நிலைமொழியில் நின்ற ஒற்று இரட்டித்து புணரும். புரிஞ்சுச்சா? கல் கூட்டல் அதர் என்பது கள் கூட்டல் அதர்னு பிரியும். இப்ப சேரும்போது கல் அதர் என்று சேரும். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தனிக்குறிலே அடுத்து ஒற்றெழுத்து வந்து வருமொழி முதலில் உயிர் வந்தால் நிலைமொழியில் நின்ற ஒற்றெழுத்து இரட்டித்து புணரும். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி பாருங்க. மகர ஈறுங்கிறது நிலைமொழி ஈட்டுல மகரம் வந்துச்சுன்னா எப்படி எல்லாம் புணரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது அச்சொல் 3 நிலைகளில் புணரும். 3 நிலைகளை எப்படி புணரும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஒண்ணு மகரமை கெட்டு புணரும். முதல்ல இயல்பா வரும், அப்ப கெட்டுட்டு புணரும், ஒரே விதி. 2 மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும். மகரமை கெட்ட பின்னாடி வருமொழியோடு சேர்கிற பொழுது மெல்லின எழுத்து சேர்ந்து புணரும் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் மகரமை கெட்டு வல்லினமிக்கு போகும். ஒண்ணு மகரமை நீங்கி இயல்பா புணரும், மகரமை கெட்டு வல்லினத்தோடு சேர்ந்து புணரும், மகரமை கெட்டு மெல்லினத்தோடு சேர்ந்து புணரும். இந்த 3 விதிகள் தான். என்ன சொல்லுதுன்னு பாப்போமே. இப்ப பாத்தீங்கன்னா பாடம் கூட்டல் வேலை. இங்க மகரமை கெட்டு என்ன செய்யுது? பாட வேலை என்னானது எதுவுமே செய்யல, மகரமை கெட்டு இயல்பா புணர்ந்திருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பழக்கூட்டல் தோல். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா மகரமை கெட்டுச்சு, அந்த இனத்துக்கு இனமான ஒற்று எழுத்து இத்து தோன்றி பழத்தோல் என்றாயிருக்கு. இது வல்லின எழுத்து தோன்றி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க காலம் கடந்தவன் என்று சொல்லுகிற பொழுது நிலைமொழி ஈட்டு இருக்கிற மகரம் கெட்டுச்சு, வருமொழி முதல்ல க உயிர் இருக்கு, இனமிகள் என்ற விதிப்படி இங் தோன்றி காலம் கடந்தவன் என்று புணருகிறது. அப்ப மகர ஈட்டு பொறுத்தவரை மகர ஈறு மகரமை கெட்டு புணரும், அப்புறம் மகரமை கெட்டு வல்லினத்தை சேர்த்து புணரும், மெல்லினத்தை சேர்த்து புணரும். இதை மட்டும் நீங்க நினைவு வச்சுக்கிட்டா இது போதும். இது என்ன சொல்லுது? மவ்வீறு ஒற்று அழிந்து உயிர் ஈறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாய் திரிவவும் ஆகும் அப்படிங்கிறது. வன்மையும் வரும், இல்ல வல்லனத்துக்கு இனமான மெல்லினமும் வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைவு வச்சுக்கோங்க.